அங்க அம்பேர் அங்க பாத்துட்டு இருக்கிறாரு. ஆனா அவுட்டானா? அவுட்டா நாட் அவுட்டா? அவுட்டா நாட் அவுட்டா? நீ அவர் காசு கொடுத்துருக்க சரியா? காசா? பஞ்சமணியம் போட்டு வந்தவங்களும் மஞ்சகாமா வந்து ஏமாத்துவாங்களாமா. நான் சொல்றேன் நீ பதில் சொல்லு. ஃபீல்டிங்கா பவுலிங்கா? நீ நான் என்னைக்குமே வந்து பவுலிங் சொல்லிட்டேன். பவுலிங் என்னடா சண்டடா? சண்டே இன்னைக்கு இப்படித்தான். என்னடா சண்டே? என்னடா சண்டே? வாரம் உள்ள வேலை செய்யறோம். வீடியோ வந்தோம். ரிவ்யூ சொல்றோம். போய் ஏதாவது விளையாட வேண்டியதானே? கேரம் போர்டுக்கு எவ்வளவு விளையாடலாம்? கேரம் போர்டுனா 1000 ரூபாய் மேல வரும்ல. நம்ம பட்ஜெட்டே 200 ரூபாய்க்குள்ள தான் இருக்குது. சரி இருக்கிற ஐடியாடா, செம்ம ஐடியா. வந்துட்டான் பாரு பெரிய சச்சின் மாதிரி. என்னடா விளையாடலாம்னு சொல்லிட்டு இருந்தோம். கிரிக்கெட் என்ன தெரியுமாடா உனக்கு எல்லாம்? இந்த பேட் வச்சியாடா? அரை பேட்டு தான் இருக்குது. பாதி பேட்டை காணோம். ஒட்டு போட்டு வச்சிருக்கானுடா. புடிச்சு சுத்தி வச்சு அது பிஞ்சு கிடக்குது. இது உனக்கு பேட்டாடா? இன்னுமா இந்த பேட்டை வச்சு விளாண்டுக்கிற? ஆனா முகேஷ் சின்ன குழந்தையா இருக்கப்ப அவங்க அப்பா கிஃப்ட் பண்ண பேட்டுன்னு நினைக்கிறது. ஒண்ணு வச்சிருக்க. நான் கூட நல்ல பிரிட்டானியா பேட் வச்சிருந்தா. இங்க வந்து பூஸ்டே கிழிச்சு வச்சிருக்காடா. டே சரி வா, அதெல்லாம் விட மேட்ச் போடலாம். டீம்ல பெரிய 2020 மேட்ச். ஆளுங்க பால புடிச்சு அடிச்சுட்டு போங்கடா. கோடு கிழிச்சு வைக்க கோடு பிரிச்சு வரேன். என்ன கோடு? கோடு நம்ம ஃபர்ஸ்ட் அந்த 1 2 போட்டு விளையாடுவோம். ஓகேடா, அப்படினால நான் தான் பேட் குடிக்க போறேன். ஐயோ பால் பொறிக்கு பாரு இவ்வளவு சீன் போறே. பாருங்க फ्रेंड्स, விராட் கோலி கூட இப்படி பண்ணிருக்க மாட்டானா? யாரு இந்த 90 கிட்ஸ் இந்த 80 கிட்ஸ்ல நம்ம தான் விளையாண்டு இருக்கோம். 80 கிட்ஸ்ல விளையாண்டு இருக்கோம். இந்த 20 கிட்ஸ்ல இந்த மாதிரி விளையாண்டு இருக்காங்க. டேய் அவங்களுக்கு எப்படின்னு என்ன தெரியாதுடா. என்னன்னே தெரியாது. இதெல்லாம் என்னன்னே தெரியாது. மினிமம் 2000ல பிறந்ததா இத பத்தி தெரியும். 95 96 ல பிறந்ததா இந்த கேம் பத்தி எங்களுக்கு மட்டும் தான் தெரியும். நல்லா பார்த்து நல்லா கத்துக்கணுங்க. சோ ஸ்டார்டிங் நீ ஒரு நம்பர் டேய் நீவாடா. உனக்கு எந்த ஆளு மட்டையா ஒரு நம்பர் சொல்லு. நம்ம போறது எப்படா? ஓகே மார்டின் உனக்கு எடுத்துக்கோ. எனக்கு இது நடுவுல. அப்ப எனக்கு இதுதான். எனக்கு இதுதான். சரி எடுறா. அப்போ என்னடா இது எதுவும் எழுதுல? இதா 2ஆம் நம்பரு, இது 1ஆம் நம்பரு, இது 3ஆம் நம்பரு. டேய் கிரிமண்டையா நீ 4ஆம் நம்பரு. கிரிமண்டையா நல்ல பேரு. அப்போ யார் பேட்டிங் ஃபர்ஸ்ட்? மார்டினா? ஆமா. ஆயிரத்தை கொடுத்து அனுப்புறா, போய் வந்துருமா. பால குடுறா. அதாவது தெரியும் நம்ம வந்து ஏரியா கிரிக்கெட் தூரமா அடிச்சு விட்டோம்னா அவுட். தூரமா அடிச்சா ஒன் பிட்ச் கேட்ச் இருக்குடா. ஒன் பிட்ச் கேட்ச் தான் அவுட் தெரியுமா? ஒன் பிட்ச் கேட்ச் அவுட். தம்பி இதெல்லாம் நாங்க அப்படியே பொறுமையா தான் அடிக்கணும். வீட்டை தாண்டி போனா அவுட், வீட்டை தாண்டி போனா இதுக்குள்ள டாக்டர் அடிச்சா 6. வீட்டை தாண்டி போயிடுச்சுன்னா அவுட். நீ அவ்வளவுதான் பேட்டை கையில புடிச்சு போய். ஆக்சுவலா நீ பேட் புடிச்சாலே அவுட் தெரியுமா? பேட் நான் நீ வந்து பால் பொறிக்க போறேன்னு அப்படி வெச்சு நான் பேட்டிங்ல சச்சின் தோனி எல்லாம் காலையில பெரிய பொம்மை டிவில பார்த்து வந்து உளறிட்டு இருக்கு. போய் பேட்ட போடுறா போடா. நான் பவுலிங் போறேன். ஓகே ஒரு பவுலிங்ல நீங்க என் பாலுக்கு பதில் சொல்ல வேண்டிய ஆமா பெரிய இவர் வந்து இது அரே பூரா இது செல்லாது இது செல்லாது. ஃபர்ஸ்ட் பால் ட்ரைலா? டேய் ஃபர்ஸ்ட் பால் ட்ரைல. டேய் ட்ரைல் ஃபர்ஸ்ட் பால் ட்ரைல். என்னப்பா கிரிக்கெட் தெரியாம இருக்க? தம்பி நீ ரொம்ப அவசரப்படுற. இரு போல்ட் போடுதே. போல்ட் போடுங்கடா. கோடு போடு. இது போடுடா. ஹெல்மெட் தான். ஹெல்மெட்க்கு அதெல்லாம் கிடையாது. கோடு பாய் ஸ்டம்ப். ஸ்டம்ப் கணக்கு வராது.
பாத்தீங்களா गाइस ஸ்டெம்ப பாருங்க இது வடப்பு ஸ்டெம்ப் गाइस புதுகால ஸ்டெம்ப் சாப்பிஸ்ல ஸ்டெம்ப் வைக்கிறவன்டா பாருங்க அவர பவுலிங் பாருங்க गाइस பாருங்க ஒரே என்னடா பால் போடுற இல்ல 6 பால் இருக்குல 6 பால் விக்கெட் மட்டும் விடுங்க பாரு மீதி ஏய் பவுன்ஸா விட்டு ஆளே அடிச்சிருப்பா போல செகண்ட் பேட்டிங் யாரு நான் தான் நான் நாலாவது நீ ஏமாத்துறடா நான் ரெண்டாவது இது பேட் எங்க இல்ல ஏமாத்துறடா பேட் வந்து நான் தான் गाइस யூடியூப்காக வேணும்னே பேசுற மாதிரி இருக்குது செகண்ட் பேட்டிங் இப்ப யாரா பால் போடுறா பெரிய தோனி கீழ கட்டிட்டு தான் வந்து விளையாடுவாரு ஆமா தெரியாதா மாட்டான்டா விஷால் இங்க நில்றா இரு 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 அரே நான் ஒன்னும் ரெடி ஆகல சரியா நான் ரெடி ஆகல நான் ட்ரையல் பிடிக்கிறேன் பேசாம வேற சரியா இல்ல கபடி சும்மா காமெடி பண்ணோம் நீ என்ன எங்களுக்கு தெரியாதா தம்பி ரொம்ப பக்கத்துல இருக்கிற தள்ளி போய் மூஞ்சி உடைஞ்சிரும் தம்பி உனக்கு சேர்த்துதான் சொன்ன மூஞ்சி உடைஞ்சிரும் பாத்துக்கோ ஐயோ ஆமா திட்டு வரா கட் பண்ணிக்கடா ஏண்டா அவனே முடிச்சிருப்பாடா அடுத்த முகமது கைஃப் சுரேஷ் ரெய்னா என்ன அவுட் என்னது இல்ல என்ன அவுட்ன்னு இங்க ஒரு பட்டு அங்க ஒரு டைம் பட்டு அப்படிதான் நீ பாத்தியா இல்லையா கேமரா இருக்கானா அங்க அம்பேர் அங்க பாத்துட்டு இருக்கிறாரு ஆனா அவுட்டானா அவர்தான் அவுட்டா இல்லையான்னு சொல்லுவாரு அவுட்டா நாட் அவுட்டா இப்படி சொல்ல அவுட்டா நாட் அவுட்டா நீ அவரு காசு குடுத்துருக்க சரியா காசா ஏய் உனக்கு கண்ணு தெரிய சொல்ற கண்ணாடி கட்டி வச்சு பாரு பாத்து கடை கொடுத்துருக்காங்க சரியா ஏமாத்துறீங்க இந்த பால் மாதிரி சரி உனக்கு எனக்கு உனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம் சரியா காசுல போட வேண்டாம் நானே அடிக்கிறேன் ஏய் மஞ்ச சட்டை அப்புறம் பால் வச்சிருக்க நீ கேட்ச் புடிச்சியா நீ பால் போடுறியா இப்ப பாத்துக்கலாம்டா இப்ப நான் பாத்துக்கிறேன்டா மாட்டினான்டா பம்பர கட்ட மண்டைய முகேஷ் ஞாபகம் இருக்குதா சின்ன வயசுல இப்படியே நீ பால் போட்டு நான் அடிச்சுட்டு அந்த கடைசி வரைக்கும் அவுட் ஆகல தெரியுமில இல்ல என்ன பாத்தியா ரெடியே ஆகல பால கையில புடிச்சா அவுட்ரா ரெடியே ஆகல அப்புறம் எப்படி நீ அத போடலாம் இதெல்லாம் சீட்டிங் இரு தோனி வந்துட்டாரே கல்ல தள்ளிட்டாரே டேய் எங்க தேக்கற பால் எங்க தேக்கற சரி
போடுறா வைடு. என்ன அவுட் என்ன அவுட் தம்பி தம்பி நீ வந்து அந்த சைடு இருந்துட்ட, அதனால உனக்கு தெரியாது. முகேஷ் இந்த சைடு வருது. ரீப்ளே எல்லாம் இல்லைங்க. இங்க இங்க வந்து சிசிடிவி கேமரால இல்ல, சிசிடிவி கேமரா அந்த மாதிரி ஃபுட்டேஜ் கேமரால இல்ல நம்ம கிட்ட. இங்க ஒழுக்கமா நீதான் அவுட், நான் என்கிட்ட பேட்டை கொடுத்துட்டு நீ போய் பால போடு. சரி வா இந்த டைம் டாஸ்க் போட்டுக்கலாம். உண்மையா பொய்யான்னு வச்சுக்கலாம் டாஸ்க். டேய் உனக்கு கிரிக்கெட்டே அவளே எடுத்துடா. டேய் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சனா பால போய் பிடிக்கணும். மாடி அம்பேர் தான் இருக்கிறாரு. ஆனா மாடி அம்பேர் இந்த டைமா சொல்லுங்க. உண்மையிலே உண்மை தம்பி அவுட் சொல்லி. சரி ஓகேடா பாத்துக்கலாம்டா. பால் போறான்டா. இப்ப பாருங்க வேறுங்க ஃப்ரெண்ட்ஸ், இது உண்மையாவே சொல்றேன். இது முகேஷோட அம்பேரு. அவரு வந்து முகேஷோட அம்பேரு, அதனாலதான் அவுட் கொடுக்குற. அப்படி இப்ப பாருங்க மொக்கா வாங்கிட்டு வருவாரு. நான் இங்க ஃபீல்டிங் பண்றேன். நீங்க ஃபர்ஸ்ட் பால் ட்ரையல் பால் ஏமாத்திடுவா கல்லாட்டம். ஃப்ரெண்ட் அம்பையர் ஃபோக்கஸ். ட்ரையல் பால் ட்ரையல். ட்ரையல் பால்ரா. எப்பவுமே நான் வந்து ஆக்சுவலா ரைட் ஹேண்டுங்கறனால ஃபர்ஸ்ட்டா. ஐயோ சீனா பாருங்க. பழந்தா ஏய் விரல்ல தான் பட்டு வந்தது. ஓடா. என்ன டாமி தொங்கிருச்சு. விரல்ல தான் பட்டு வந்தது. விரல்ல என்ன டாமி இப்படி தொங்கிருச்சு. என்ன தொங்கி விரல்ல தான் பட்டு வந்துச்சு. விரல் அவுட். ஓடா. அம்பேர் கேளுங்க. அம்பேர் விரல்ல அவுட் அவுட். இனிதான் முடிஞ்சது. என்னடா இந்த டைம் ஏமாத்துறங்க. நீதானா ஏமாத்துனது. நீதானா 4 டைம் டீம் மேட்ச்ல. டீம் மேட்சா? டீம் மேட்ச்ல எனக்கு நான் தான் கேப்டன். இதுல இழுச்சா எத்தனை வந்துரும். நான் தான் கேப்டன். செல்லாது இங்க என்ன வேணா பேசு. நான் தான் கேப்டன். சரி அடி 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 கேப்டன். அதுதான் அவருக்கு டி கேப்டன். யார் வேணும் இவர பாருங்க சீனா போட்டுட்டாரு. சொல்றா நான் கேப்டன். அப்படி சொல்லு. சாரிடா இருக்கறத 4 பேத்துக்கு எதுக்குடா கேப்டன். ஆனா நான் தான் முதல்ல கேட்பேன். சரி கேட்டு தொலை. மார்ட்டின் இருக்கு. எடுத்துட்டு போ. கீரி புள்ள வாடா. சப்ஸ்டியூட் நான் கொடுத்து எப்பறா ஆடுறது. நாய்க்குட்டி வா வா வா. எப்பறா ஆடுறது பாரு. நாயை பார்த்தா ஓடிடுறேன். இவனை வச்சு எப்பறா நான் ஆடுறது. ஒவ்வொரு பாலுக்கும் நீங்க பதில் சொல்லணும். இல்லடா வண்டியில சும்மாடா வீடியோக்கு அழுதுற. சரி நான் மார்ட்டின் எடுத்துட்டு நீ அவனை எடுத்து சப்ஸ்டியூட்ல வச்சு நான் அதெல்லாம் வேண்டாம். ஓவர் ஃப்ளோ என்ன சொல்ற. சரியா? நான் தான் பேட்டிங். இது என்ன கதை? நீங்க பேட்டிங். சரி நான் பேட்டிங் இல்ல. சின்ன பையன் நான் பேட்டிங் ஆடுறேன். தம்பி ஏய் மஞ்சமணியை போட்டு வந்தாலே மஞ்சமணியை போட்டு வந்தவங்கள மஞ்சகாமா வந்து ஏமாத்துவாங்களாமா. மஞ்சகாமல வந்து நான் சொல்றேன் நீ பதில் சொல்லு. ஃபீல்டிங்கா பவுலிங்கா? நீ நான் என்னைக்குமே வந்து பவுலிங் சொல்லிட்டேன். பவுலிங் சொல்லிட்டேன். பவுலிங் நான் சொன்ன பேட்டிங். நான் சொன்னேன் பவுலிங் சொல்லிட்டேன். அடுப்பாளையத்துல வந்து ஏமாத்துறாடா. இன்னும் கேட்டாச்சு. அவனே சொல்லிட்டான். கன்னியாகுமரின்னு சொல்லி ஆமாண்டா ஏமாத்து விட்டா. இப்பெல்லாம் ஏமாத்த கூடாது. இப்பெல்லாம் ஏமாத்த கூடாது. ஓகே மார்ட்டின் நீ ஆடுற. இவருக்கு ஆடவே தெரியாது. உங்க டீமுக்கு பவுலிங் போடுறாரு. அங்க பாருங்க. ட்ரையல்ஸ் போட்டு ஃபர்ஸ்ட் பால்லே சவுத்துல தட்டுது. வெயிட் பண்ணு விஷால். இங்க நில்றா. மூஞ்சி கவரா.
ஆஃப்ன்றா ஆமா நீட்டான் இதான் அங்க வருங்க எங்க வரீங்க கம்ப்யூட்டர்ல இதுக்கு தான் சேட்ட கூடாதுன்னு சொன்னேன் கேட்டியா இவாரு அது அவன் டீம்டா நீங்க நவுட்டி பண்ணிட்டு போயிருவீங்க டீம்டா சரியா பேசிட்டு இருக்கிறான் You over பண்ற too much you too much out ஆக போற சொல்லிட்டீங்க சொல்ற கேட்கணும் ஃபர்ஸ்ட் சொல்ற கேட்கணும் ஏய் இது ஆஃப் சைடு உங்களுக்கு என்ன காதுல இழுத்து வாயில தலையில இழுச்ச வாயில ஆமா அப்படியே எழுதிருக்க ஆமாடா நான் சொல்றேன் இது ஆஃப் சைடு லெக் சைடுக்கு மட்டும் தான் நீங்க எதுக்கு கைய வச்சு சொல்றீங்க அவுட் தடுத்ததுனால அவுட் தடுத்தா அவுட் ஆமா இல்ல உங்க டீம் வந்து லெக் சைடுக்கு அப்ப லெக் சைடு போனா மட்டும் அம்பயர் டீம் குடிக்கு அவுட் அவுட் எங்க அவுட் கல்லாட்டா இருக்கு அம்பையர் ரெஸ்ட்க்கு போயிருக்காரு அம்பையர் இல்லடா ரூம் இல்ல எந்த ரூமுக்கு போனாலும் எங்களுக்கு அம்பையர் தான் இப்பதான் பால் போடுது சரி ஓகேடா போ பால் ஓடுது நான் பால் போடுறேன் இப்ப போய் போடுங்க பெரிய பும்ரா ஃபுல் கவர் இங்க நின்னுட்ட என்ன கேளுங்க ஃபுல் கவர் லைட்டா நவருங்க பண்ணுங்க ஓகே ஃபர்ஸ்ட் பால் மூஞ்சில அடிபட்டுனா பேட்டிங் முடிச்சா பால கையில பிடிக்கிறவரு மூஞ்சி அடிச்சிருவாரா பால கையில பிடிக்க தெரிஞ்சு அவனா சின்ன பையன் இது பண்ணுங்க நம்மள வயசானவங்க தள்ளி நின்னு அப்பா சொல்லிட்டாருப்பா பெரிய அம்பையர் சொல்லிட்டாருப்பா சரி கேட்டு நடந்துக்கலாம் என்ன அவுட் ட்ரையல்ப்பா ட்ரையல் ஆடினாங்களா ட்ரையல் அம்பையர் ட்ரையல் ஆடிட்டாங்களா பேரு என்னங்க பேரு அது போன மேட்ச் அவனுக்கு ஒரு ட்ரையல் எனக்கு ஒரு பொழைச்சு போடு பவுலிங் தான் சொன்னீங்க இல்ல அவரு பாக்கல இப்ப நான் சொல்றதா கணக்கு ஒன்னா நம்பர் துபாக்கூர் மஞ்ச பண்ணி என்ன நம்பாதீங்க நான் சொல்றேன் ஒரு டைம் பேட்ல பட்டுச்சு ஒரு டைம் தலையில மொத்தம் 2 டைம் அதெல்லாம் இல்ல ஏமாத்துறீங்க ரூல் தெரிய மாட்டேங்குது உங்க டீம் ஃபர்ஸ்ட் ரூல் படி அப்படி ஐசிசி ரூல்ஸ் நான் பால போட்டிருந்தேன்னா அவுட் ஆகி போயிருப்பாங்க உங்க டீம் நீ அவுட் ஆயிருக்க நோ பால்ரா டேய் பால் போட தெரியும் போட தெரியுமா நான் போடுறேன் போங்க நான் போடுறேன் விடுங்க ஒரு அடிக்கு அவங்க தாங்க மாட்டாங்க गाइस போடவே தெரியல கையடிக்க போய் செடியில வச்சுட்டீங்க அங்க வாரு ஸ்டைல பாருங்க வெற்றிகரமாக அவுட் ஆகிட்டார் சரி ஓகே விடு நாங்க 50 ரன் அடிச்சிருக்கோம் நீ 51 அடிச்சிருக்கோம் பத்தியா என்ன சொன்னாலும் நம்புறா பத்தியா பாருங்க நாங்க வடப்பு அங்க வாருங்க ஐயோ பிள்ளைங்க கொடுத்துங்க அடிச்சாப்ல நான் பவுலர் பிடிக்க தெரியுமா ஐயோ குரு வேற வெளியே போகுதா தெரியாதா நான் போறாரு ஒரு ரன் இப்பதான் ட்ரையல் போடுறேன் ரன் எல்லாம் இல்ல ட்ரையலுக்கு 2வது என்ன சொன்ன வைடு என்ன
வைடுன்னு மறுபடியும் ட்ரையல் போட்டு ட்ரையல் உருட்டி விட்டா இந்த மச்சான் LPW தம்பி என்ன போற இந்த காலத்துல நீங்க ஒன் பிச் கேட்கற LPW கிடையாது. ஆனா பால வந்து தேடுங்க பாலுங்க गाइस பால் அங்க போய்ச்சா இங்க இருக்கடா இந்த சைடு கிடையாது அங்க போயிருக்கீங்க செத்த கோழி தூக்கி எடுக்க முடியாது. ஆமா சத்தம் போட்டு கால் சரி ஓகே பவுலிங் போறாரு. இல்ல இல்ல நீ வந்து கடைசி வரைக்கும் அடிக்க மாட்ட நான் ஒண்ணு சொல்றேன் இது பண்ணுவோம் பால் அப்படியே ஆடி கிழிச்சிட்டீங்க. பேட்ல பட்டுச்சுன்னா அவுட் நீ அண்ணா டேய் பேட்ல பட்டா அவுட்டா ஏடா பிசிசி ஐசிசி ரூல்ஸே மாத்துறாங்க இவங்க ஒரு டீமா ஊட்டு சிட்டி ரூல்ஸ் பா சிட்டி ரூல்ஸ் எல்லாம் கிடையாது ஒரு பேட்டாத சிட்டி ரூல்ஸ் பேட்ல பட்டுச்சுன்னா அவுட் உங்க டீம் ஒத்துக்கறியா முடியும் நீ பேட் ஆட முடியும் அதுல ஒண்ணும் பிரச்சனை அதுல ஒண்ணும் ஆடி ஓகே நல்லது இல்லங்க ரூல்ஸ் பேட்ல பட்டா அவுட் அவன் ஒத்துக்க மாட்டறான் இதுக்கு என்ன வந்து கல்லாட்டம் கல்லாட்டம் சரி ஓகே அவரு போறா அவரு நீதான் ரூல்ஸ் போட அதெல்லாம் நாள ஒத்துக்க முடியாது அதே எப்படி நீதான் ரூல்ஸ் போட LBW அவுட் LPW அம்பேர் நீங்க பாட்ட ரூல்ஸ் நீங்க ஆடுறப்ப ஒரு ஆட்டம் நான் ஆடுறப்ப ஒரு ஆட்டமா கையில அம்பேருக்கு அவுட் கொடுத்தோம் அவுட் சொன்னா இல்லையா சொல்ல முடியாது. எங்க அவுட் பண்றது ரொம்ப கஷ்டம் அது இம்பாசிபிள் அதாவது நடக்காது. 35 என்னது 2 ரன் தான் இப்பதான பால் ரெண்டாவது பால் போட்டேன்